நாளைய நாள் அதாவது டுமாரோ 5 மணிலேருந்து இந்தியாவுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுது. வால்வாசாவா சிட்னி டெஸ்ட் என்றே சொல்லலாம். சிட்னியில் ஆஸ்திரேலியாவை சதற விட்டாங்கன்னா டேரெக்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் அதாவது WDC ஃபைனல் இந்தியா வந்துட்டு சென்று விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. ட்ராவ் ஆச்சுன்னா வாய்ப்பே இல்லை ராஜா, வெளியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ப்ரோ போன மேட்ச் தோத்தே போயிடுச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோ. அதாவது 2 இல்லீகல் மூவ் வந்துட்டு மெல்போர்னில் நடந்த ஃபைனல் டே பண்ணியிருக்காங்க. நிதிஷ் ரெட்டியும் அவுட் கிடையாது, இவர் ஜெய்ஸ்வாலும் அவுட் கிடையாது. அந்த 2 விக்கெட்டும் இல்லீகல் இருக்குன்னா ஐசிசி பார்வைக்கு போயிருக்கு. ஐசிசி வந்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது 4வது டெஸ்ட் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு செல்ல போகிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், சிட்னியில் வந்துட்டு டீம் இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் சென்று விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுக்கு. ஓகே, அப்படி இல்லாட்டினாலும் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த டெஸ்ட் ஜெயிச்சே ஆகணும். அதுதான் வால்வாசாவா போட்டின்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே. சிட்னி ஆடுகளம் பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பேட்டிங்க்கு பவுலிங்க்கு சாதகமாக தான் ஈக்குவலாக இருக்கும். முதல் பேட் பண்ணுற அணிக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசம். ஓகேவா? டாஸ் யாருக்கு விழுகுதோ அவங்களுக்கு அட்வான்டேஜுங்க. இந்தியாவுக்கு விழுகணும். ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சூழலில் இந்தியா தவறு மேலே தவறு பண்ணாங்க. இது கடைசி வாய்ப்பு. இங்கே வந்துட்டு தவறே இருக்கக்கூடாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கரெக்டான பாதை இருந்தால் தான் ரூட்டு கிளியர் ஆகும். இதற்காக ரோஹித் சர்மா வந்துட்டு பீஸையே நீங்கள் விளையிருங்க, வெளியே உட்காருங்க. இளம் பிளேயர்களை வந்துட்டு வளர்த்து விடுங்க, மேம்படுத்தி விடுங்க. அந்த காலம் உங்களுக்கு வந்துருச்சு. தோனி அப்படி நினச்சிருந்தாருன்னா, அவர் இடத்த தக்க வச்சிருந்தாருன்னா நீங்கள் முன்னாடி வந்திருப்பீங்களா? இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இளம் பிளேயரை முன்னகர்த்தி செல்லுங்கன்னு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் வேறு இருக்கீங்க. நீங்கள் கிழிச்சது போதும், பிடுங்கினது போதும், போய் வெளியே புல்ல பிடுங்கன்னு பிஸி கடுமையான பேச்சுங்க. ரோஹித் சர்மாவுக்கு கடுமையான விமர்சனம் எழுந்திருக்கு. ரோஹித் சர்மா வெளியே உட்கார்றாரு. அதே மாதிரி விராட் கோலி வந்துட்டு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு மாதிரி நாங்கள் இளம் பிளேயர்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பு வந்து விட்டது. என்னை விட இளம் பிளேயர்கள் இந்திய டீமில் இருக்காங்க ஐபிஎல் வந்த பிறகு. அதுவும் சிட்னி வந்துட்டு ஸ்பின்னுக்கு தாறுமாறாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்பின்னை வந்துட்டு இவருக்கு ஒர்க் பண்ண தெரியாது. ருத்ராஜ் கிக்வாட், அபிமன்யு ஈஸ்வரன்னா டொமஸ்டிக் லெவல் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க ட்ரெண்டிங்கில். அந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். பெஞ்சில் உட்காந்து இளம் பிளேயர்களை என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா கடைசி வாய்ப்பு, கொஞ்சம் கூட மில்லிமீட்டர் அளவில் கூட தவறு பண்ணிடக்கூடாது. அதனால் இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு ருத்து அபிமன்யு ஈஸ்வரன் உள்ள வருவாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இவர் வராருங்க, முகமது சமி வந்துட்டு ஆடாகிறாரு. அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டு நடராஜனும் இருக்காரு. ஏன்னா நெட் பவுலராக போயிருக்காரு. காரணம் என்னன்னா, சிட்னி ஆடுகளும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இவருக்கு வந்துட்டு ஆப்டாக இருக்குங்க. ஆக்கர் போட்டு அங்கே சர்வே பண்ண முடியும். நடராஜனும் முகமது சமியோ விளையாட போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியா அலறி இருக்காங்க. ருத்து அவரை சமாளிப்பது வந்துட்டு மிகப்பெரிய கடினம். ஏன்னா வெளிப்படையாக பேட் கமெண்ட் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா ட்ரெண்டிங்கில் டொமஸ்டிக் லெவலில் 12 மேட்ச்சில் 9% கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, மேலும் இவங்களுக்கு என்ன ப்ரெஷர்னா, இந்த டெஸ்ட் வின் பண்ணால் தான் அவங்களும் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வாய்ப்பு செல்ல முடியும். ஓகேவா? இந்த நிலையில் 2 டீமுக்குமே அண்டர் ப்ரெஷரு. இந்த அண்டர் ப்ரெஷரை யார் சூப்பராக ஓவர் கம் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை வந்தாமலை போனால் கூந்தல், அதனால் டம்முன்னு அடித்து நொறுக்கிடுவாங்கன்னு வைங்களா, அதனால் சாதகம். இவங்களை பொறுத்தவரை நின்று நிதானமாக விளையாடுவாங்க. அது இவங்களுக்கு வந்துட்டு அன்ஃபேராக முடியக்கூட வாய்ப்பு இருக்குங்க. பட் இந்தியா ஜெயிச்சே ஆகிறதுக்காண்டி 2 மாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மாற்றம் வெற்றி மாற்றத்தை ஏற்படுத்தி தருமா? அண்ட் சிட்னியில் ஆஸ்திரேலியாவை செதற விட்டுட்டு இந்தியா டைரெக்டாக WDC ஃபைனல் செல்வார்களா? கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.